இது வந்து நேற்று சாட்டர்டே நைட் எடுத்த வீடியோ. பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. பன்னீர் வந்து தெரிஞ்ச ஆண்டி வீட்டில் வந்து வீட்டிலே செய்கிறாங்க. அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க பன்னீர் வேணுமான்ட்டு. சரின்ட்டு சபரியும் அவங்க அப்பாவையும் அமுச்சு விட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது, பன்னீர் தோசை பண்ணலாம், பன்னீர் மசாலா தோசை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்க அப்புறமா 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளியும் போட்டு அதை நல்லா வதங்க விட்டுட்டேன். இது வதங்குற வரைக்குமே இவங்க 2 பேரையும் வறக்கணும். சரி, மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 10 நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறமா அந்த பன்னீர் எடுத்து போட்டு நல்லா உதுத்து விட்டு இது வந்து கொஞ்சம் உங்களால் துருவி போட முடிஞ்சோன்னா துருவி போட்டுருங்க. நான் வந்து சும்மா கையிலே உதுத்து விட்டுக்கிட்டேன். அந்த பன்னீர் வந்து வீட்டில் பண்ணுறதுனால அந்த லைட்டாக கூட புளிப்பு இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா அந்த பால் வாசனையோட நல்லாயிருக்கும். அதை தான் சாப்பிட்டேன் நான். கட் பண்ணியிருக்கும்போது சூப்பராக இருந்தது. துளி கூட புளிப்பு டேஸ்ட்டே இல்லை. கல்லில் வந்து தோசை வறுத்துட்டு இந்த மசாலாவையும் போட்டுட்டு இது மேலே வெங்காயமும் தூவி விட்டுட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் நெய் தான் ஊற்றிருக்கேன். பசங்க சாப்பிட்றதுனால நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு சட்னியே தேவையில்லை, நாங்கள் சட்னி இல்லாமல் தான் சாப்பிட்டோம். அம்புட்டு ருசியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.